பவதா அவங்களுடைய நினைவேந்தல் அவ்வளோ மிஸ் பண்ணலை சார். எங்கள் கூட தான் இருக்கேன் சார். எங்கள் கூட தான் அவள் நினைவுகள் இருக்கும்போது இப்போ நினைவு தானே. இனிமேல் நடந்து போச்சு, ஒன்றும் திருப்ப கொண்டு வர முடியாது. நடந்தவைகளை நினச்சி அதிலிருந்து நம்ம அவங்களோட எண்ணத்தை எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துகிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதானே வாழ்க்கையில் விதிக்கப்பட்டது. இப்படி வரணும், ஒரு கிராமத்தில் பிறக்கணும், இவங்க இப்படி இருக்கணும், அவங்க மேலே வரணும், இப்படி வரணுன்ட்டு இருக்குது. அதே மாதிரி தான் வந்திருக்கோம். குறிப்பாக சொல்லணுன்னா பவதா பிறந்த வருஷம் உங்களுக்கு தெரியும் 16ஆம் வருஷம். அந்த வருஷத்தில் தான் இளையராஜாவுக்கு அண்ணனுக்கு நாங்கள்லாம் சேர்ந்து மொத்தமாக சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆன வருஷம் அது. அதற்கு முதல் வருஷம் வெங்கட் பிரபு பிறந்திருக்கான் 75. எங்களுக்கு அன்னக்கிளி கம்போசிங் போகிறோம். 76 படம் ரிலீஸ். ஆகையால் இந்த குழந்தைகள் பிறந்து எங்களுக்கு எப்படி மேலே ஏற்றி விடணுமோ அந்த மாதிரி ஏற்றி விட்டுருக்குறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு இருந்தாலும் சரி மறைஞ்சாலும் சரி இப்போ பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யாரென்று ஊர் சொல்ல வேண்டும்ங்கிற மாதிரி புகழ் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இழக்கக்கூடாத ஒரு இழப்பை இழந்திருக்கோம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசை வளர்த்துட்ருக்கோம். அவ்வளோதான். வளர்த்துட்டு தெரியும், நமக்கே தெரியும் நம்மளால் கொண்டு வர முடியாது, திருப்பி கொண்டு வர முடியாது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். போனவங்களே அழைக்க முடியாது. அவங்க நினைவுகளை அழைச்சிக்கலாம், அவங்கள பற்றி பேசிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திக்கலாம். அவ்வளோதான். அந்த நினைவுகள் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பவதா அவங்களோட நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அண்ணனும் நீங்களும் ஒரே மேடையில் இருந்தது. ஆமாம், நாங்கள் ரொம்ப இப்போ மேடையில் இப்போ இருந்துகிட்ருக்கோம். நிறைய இருந்துகிட்ருக்கோம். இன்னும் நிறைய பார்க்கலாம் எங்களை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.